ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி நம்ம எதிர்பார்த்த மாதிரி 33 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிசி மூவ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், அனலைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிடிசி 43,200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போது பிடிசிக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 4 ஹவரில் பார்த்துடலாம். ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து பிக் டைம் ஃப்ரேம் எப்படி போகலாம், ஓகேவா? ஸோ இப்போ 4 ஹவரில் பார்க்கலாம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டு, சரிங்களா? கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே உள்ள லைட்டாக விக் அவுட் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே லைட்டாக விக் அவுட் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, இப்போ வந்து நம்ம இந்த விக்குக்கு மேலேயும் விக் அவுட் இருக்குது. அதனால் இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கான், ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு மூமெண்ட் கீழே வரும், சரிங்களா? பட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒன் டேயில் பார்க்கணும், ஓகேவா? ஒன் டேயில் பார்க்கும்போது, ஸோ இப்போ ஒன் டேயில் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இது அப்படியே இந்த ரிஜெக்ஷன் வருதுங்களா? ஒன் டேயில் ரெசிஸ்டண்டில் ரிஜெக்ஷன் வருது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து அப்படியே வந்து ரிஜெக்ஷன் மாதிரியே வந்து ஒன் டேயில் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பெரிய மூமெண்ட்லாம் கீழே வராதுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து பெரிய மூமெண்ட்லாம் கீழே வராது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டண்ட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து புல்லிஷ் தான், சரிங்களா? இந்த ரெசிஸ்டண்ட்டில் க்ளோஸ் வச்சா சொல்கிறேன் நான், இல்லைனா ப்ரைஸ் வந்து மேலே போனாலும் போகலாம், சரிங்களா? இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இங்கே புல்லிஷில் தான் நிற்கிது. இப்போ வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷனில் க்ளோஸ் வைக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணியே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டு லைட்டாக அப்படி கீழே வர மாதிரி ஒரு பாவனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து மேலே தூக்கிடுவான். மேலே தூக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் காமிக்கிறான், கரெக்டாக ரெசிஸ்டண்டில் ரிஜெக்ஷன் காமிக்கிறான். அதனால் அப்படி காமிச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட்டு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் டேயில் நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் சினாரியோ தான் இப்போ இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக்லியில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்தாலும் ஓரளவு லைட்டாக ஒரு கீழே மூவ்மெண்ட் கொடுத்து டக்குன்னு வந்து மேலே தூக்கிடுவான். இல்லைன்னா இந்த கேண்டிலே வந்து டக்குன்னு வந்து மேலே தூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இந்த கேண்டிலே கரண்ட்டு ஒன் டே கேண்டிலே சொல்லுன்னு மேலே தூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் கீழே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மேலே போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? பட் வந்து இங்கே இதுக்கு ரிவர்சல் சிக்னல், பியரிஷ் சிக்னல் வந்து இங்கே கொடுக்கல நமக்கு, ஓகேவா? பியரிஷ் சிக்னல் நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ ரொம்ப லாங் போகிறதுக்கான சிக்னல் வந்து ரொம்ப கீழே போகிறதுக்கான சிக்னல் வந்து இங்கே நமக்கு கொடுக்கல. ஒன் டேயில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்க்கலாம். ஸோ வீக்லியில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் காமிக்க போகிறேன், ஓகேங்களா? வீக்லியில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கரெக்டாக அந்த பிடிசி ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டு வரைஞ்சிருக்கேன், இது இருக்குங்களா? இந்த ட்ரெண்டு வரைஞ்சிருக்கேன், பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக ட்ரெண்டு ரீடெஸ்ட் எடுத்த மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ட்ரெண்டை தான் இப்போ ரீடெஸ்ட் எடுத்துருக்குன்னா கொஞ்சம் ட்ரெண்டு கீழே வந்துட்டு அகெயின் என்ன பண்ணியிருக்கு, ட்ரெண்டுக்கு மேலே தான் வீக்லி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பக்கா ரீடெஸ்ட் மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகுது, ஓகேவா? இப்போதைக்கு இங்கே ஒன் டேயில் பார்க்கும்போது நமக்கு ரிவர்ஸ் சிக்னல் இங்கே இல்லை, கீழே போகிறதுக்கான ரிவர்ஸ் சிக்னல் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம புல்லிஷ் சினாரியோ தான். இந்த கேண்டிலே மேலே போனாலும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ட்ரெண்டு ரீடெஸ்ட் இப்போது நல்லா கவனிங்க, ஹிஸ்டாரிக்கலாக ட்ரெண்டு வந்து ரீடெஸ்ட்டு, ஓகேவா? இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? போன 2017 இருந்து போன டாப்பு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அது கீழே சப்போர்ட்லேருந்து லைன் வரைஞ்சா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ட்ரெண்டை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகேவா? இங்கே நல்லா கவனிங்க, இங்கேயும் டச் ஆகுது, இங்கேயும் டச் ஆகுது. 2017 டாப்பு நம்ம ட்ரெண்டு வரையும் போது கரெக்டாக ட்ரெண்டை ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு சினாரியோ, பக்காவான புல்லிஷ் சினாரியோ கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து
பக்காவான பாட்டமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. பிகாஸ் வந்து நமக்கு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷில் தான் நமக்கு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஓகேவா, ட்ரெண்டு வந்து புல்லிஷில் தான் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. அதனால் இங்கே வந்து ஒரு லோக்கல் பாட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு. பட் நம்ம ஒன் டேல பார்க்கும்போது இந்த இடத்துல இன்னும் நமக்கு ரிவர்ஸ் சிக்னல் கொடுக்கல. சரிங்களா, இன்னும் நமக்கு இங்கே கீழே போகிறதுக்கான ரிவர்ஸ் சிக்னல் இன்னும் கொடுக்கல நமக்கு. ஸோ ரிஜெக்ஷன் தான் ஆகுது. அந்த மாதிரி ரிஜெக்ஷன் தான் அது மேனிப்புலேட்டிங், அது ஆப்போசிட் அது ரியாக்ட் ஆகும். பட் ஒரிஜினலாகவே ரியாக்ஷன் இங்கே ரிவர்ஸ்க்கான இன்னும் கொடுக்கல. சரிங்களா, அதனால் பிடிசி வந்து ரிஜெக்ஷன் கொடுத்தா லைட்டாக கீழே வந்துட்டு மேலே போயிடும், இல்லைனா இங்கேருந்தே மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ப்ரைஸ் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேவா, ஓகே, இதான் பிடிசி சினாரியோ. பட் வந்து இங்கேருந்து நேராக வந்து இந்த ரீஜன்லாம் போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், பிடிசி இந்த ரீஜன்னா, இந்த ரீஜன் 45 மேலே ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன்லாம் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரீஜன் 48 உடைக்கும். 48 உடைச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 50 மேலே போகிறதுக்கு அதிகமாக மறுபடியும் அகைன் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து முதல் சினாரியோ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் கீழே வரும். இதுதான் கடைசி ரெசிஸ்டண்ட்டு. இதுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டண்ட் இங்கே தான் இருக்குங்க. ஓகேவா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 48 தான் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இங்கேயே ரிவர்சல் கொடுத்தா மட்டும்தான் கீழே வரும், இல்லைன்னா இது அப்படியே புல்லிஷ் சினாரியோவில் அப்படியே மேலே போயிடும். ஓகேவா, இதுதான் வந்து இங்கே உள்ள நிலமை. ஓகே, பிடிசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சினாரியோவில் தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம் இந்த பாட்டம். சரிங்களா, 38 நம்ம அடிக்கடி நம்ம ஃபாலோவர்ஸ் தெரியும், நம்ம எப்படியும் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போன்னு. ஸோ இந்த ஷேக் அவுட் வந்து எல்லோரும் வந்து பயந்துட்டாங்க. ஸோ நான் வீடியோ போஸ்ட்டு போட்டிருப்பேன், வாய்ஸ் போட்டிருப்பேன் டெலகிராமில். ஸோ கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் 38 39 ரீஜன்லேருந்து ரிவர்ஸ் எடுத்துரும், அதுக்கு கீழே வாய்ப்பு இல்லை, அதுலேருந்து ரிவர்ஸ் எடுத்துரும், 43 44 போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்குதா இல்லை புல்லிஷ் சினாரியோவா அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவர்ஸ் சிக்னல் கொடுக்கல, கீழே போகிறதுக்கான ரிவர்ஸ் சிக்னல் கொடுக்கல. சரிங்களா, ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய டெக்னிக்கல், என்னோடய சைக்காலஜி அனாலிசிஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். சரிங்களா, இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இருக்குது. சரிங்களா, ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பிகாஸ் வந்து நம்ம சேனலில் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.